அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹுடைய கிருபையினால் நம்மளுடைய மதரசாவில் ஒவ்வொரு வார திங்கள் கிழமையும் சூறாக்கள் மனனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு வார திங்கக்கிழமையும் வாரத்துக்கு ஒரு சூறா இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாருமே சொல்லணும். அதன் அடிப்படையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம மாணவி மஹபு ஃபாத்திமா அவங்க இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர சொல்ல போறாங்க. சரிங்களா? சூரத்துல் ஃபஜ்ர் சூறாவை இன்ஷா அல்லாஹ் மனனமா சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி குர்ஆனை பற்றிய சில நல்லுபதேசங்கள் ஒரு 5 நிமிஷம் மட்டும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல இந்த குர்ஆனை பற்றிய ஒரு வார்த்தை சொல்லுவா. என்ன அப்படின்னா ஹபுலுல்லா அப்படிங்கிற வார்த்தை. என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹுடைய கயிறு. அல்லாஹுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அறிஞர்களிடத்துல இந்த ஹபுல் என்கின்ற வார்த்தை, அல்லாஹுடைய கயிறுனா அது என்ன கயிறு? வானத்துல இருந்து அல்லாஹ் கயிறா இறக்குறான், அந்த கயிறை நம்ம பற்றி பிடிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. அறிஞர்கள் பல விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதுல ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு அழகான விளக்கம் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய கயிறு என்பது இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆன நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த கயிற்றை, அந்த குர்ஆனை பற்றி பிடிக்கும் பொழுது நமக்குள்ள பிரிவினை ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படிங்கறது அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுவோம். அதனால அந்த கயிறு என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை நல்ல முறையில நம்ம பற்றி பிடித்துக்கிறோம். எப்படி பற்றி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சும்மா நம்ம கையில எடுத்துக்கொண்டு நான் பற்றி பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதா கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த குர்ஆன் ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகமா குர்ஆன் மனனம் செய்யணும், அதிகமா குர்ஆன் ஓதணும், அதிகமா அந்த குர்ஆனின் அடிப்படையில நம்மளுடைய வாழ்வு இருக்கணும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்பாங்க சஹாபாக்கள். ஆயிஷா அன்னையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலங்கள், வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அழகா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க. 23 வருட காலமும் அவர்களுடைய குணமும் அவர்களுடைய வாழ்வும் குர்ஆனாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு குர்ஆன அடிப்பிரளாமல் முழுமையான முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து கொடுத்துட்டு போனவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய உம்மத்தாகிய நாம இந்த கயிறு என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய கயிறை, இந்த குர்ஆனை நல்ல முறையில பற்றி பிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு சூரத்துல் ஃபஜ்ர் ஓதுறாங்கப்பா. அந்த சூரத்துல் ஃபஜ்ர் சுப்ஹானல்லாஹ், நீங்க அதனுடைய அர்த்தம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு நினைச்சுக்கோயேன், உண்மையாகவே கண்ணில் அவ்வளவு கண்ணீர் வரும். சவுதி அரேபியாலாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபஜ்ர் சூரா ஓதக்கூடிய எந்த இமாமும் அழாம இருக்கவே மாட்டாங்க. அதுல கடைசி ஒரு 3 ஆயத்து வரும். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா அமைதி பெற்ற ஆத்மாவே நீ வெளியே வா. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே. இது என்ன அர்த்தம்னா நல்லவர்கள் இறந்த பின்னாடி நம்மளை கைப்பற்ற, நம்ம நல்ல முறையில நல்லவங்களா வாழ்ந்தோம்னா நம்மளை கைப்பற்ற ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவாங்களாம். வந்து நமக்கு நற்செய்தி சொல்லுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஆத்மா, நீங்க நல்லபடியா இருக்கீங்க, நீங்க அமைதியான ஆத்மாவா இருக்கீங்க, நீங்க என்ன செய்யுங்க, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்லியா. அழகான வார்த்தை, இர்ஜிஇ, நீங்க திரும்புங்க, நீங்க வாங்க, இலா ரப்பிகி, உங்களுடைய இறைவனின் பக்கம், ராதியத்தம் மர்லியா, பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில். சுப்ஹானல்லாஹ், நம்மள அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வை நாம என்ன செஞ்சிட்டோம், பொருந்திக்கிட்டோம். அப்படி பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா நம்மளை சுபசோபனை சொல்லி அந்த கடைசி தருணத்தை நம்ம என்ன செய்வோம், அல்லாஹு தாலா நம்மளை வரவேற்போம் மலக்குமார்களை கொண்டு. அப்படியான அர்த்தங்கள் நிறைந்த, அப்படியான முடிவுகளை சொல்லக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபஜ்ர். சரிங்களா? ஒவ்வொரு சூறாவுக்குமே இப்படி தனித்தனி சிறப்புகள் இருக்குது. நீங்க இன்னொரு விஷயம் நீங்க கத்துக்கிறணும். சூறாக்கள் மனனம் செய்யறது மட்டுமல்ல, அந்த மனனம் செஞ்ச சூறாக்களை எடுத்து தர்ஜுமா படிச்சு பார்க்கணும். தர்ஜுமானா என்ன? தமிழ் அர்த்தம். சரிங்களா? அர்த்தம், மீனிங். ஏன்னா நம்ம தாய்மொழி அரபு கிடையாது. நம்ம குர்ஆனை படிக்கும் பொழுது ஏதாவது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப நாம என்ன செய்யணும், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா இந்த சூறாவுல, நமக்கான ஒரு நசீஹத் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணமா ஒரு குலவுது பிரபின்னாஸ் எடுத்துக்கோ. குலவுது பிரபின்னாஸ், குலவுது பிரபில் ஃபலக், சின்ன சின்ன சூறாக்களை நீங்க தர்ஜுமா அர்த்தங்களை எடுத்து படிச்சு பாருங்களேன், சூப்பரா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேருக்கு குல்ஹு அல்லாஹ் அஹத் சூறாவுடைய அர்த்தங்கள் கூட நம்ம தெரியாம உட்கார்ந்து இருக்கோம். அப்படிதானமா? அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அனஸ் தெரியுமா? மாஷா அல்லாஹ். சரி, ஆனா
நிறைய மனிதர்கள் பெரிய பெரிய 60 வயசு இருக்கும், ஆனா அவங்களுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத 1000 தடவை ஓதிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அந்த சூறாவுடைய அர்த்தங்கள் கேளுங்க, தெரியாது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே என்று நபியே நீர் கூறுவீராக. அழகான அர்த்தம் நிறைய, அதனுடைய அர்த்தங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன், அல்லாஹுடைய தன்மையை முழுமையாக சொல்லக்கூடிய சூறா இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, சூரா இஹ்லாஸ் தான். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க மனனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சூறாவுக்கும் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் பொருளை தாராளமா கண்டிப்பாக நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்து நம்ம படிக்கக்கூடியவங்களா இருக்கணும். சரி, இப்ப சூரத்துல் ஃபஜ்ர் எடுத்துக்கோங்க. சூரத்துல் ஃபஜ்ர் எடு. இப்ப மாணவி மஹபு ஃபாத்திமா அழகான முறையில தர்த்திலோடு தஜ்வீதோடு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரை ஓதி காட்டுவாங்க. கவனமா கவனிங்க, ஏதாவது மிஸ்டேக் விட்டா இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்து விடணும். ஓகேவா? சரி, அதனால கவனிக்கணும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال العشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه ويقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه ويقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان أنى له ذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله العليم. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜாதகுமுல்லாஹு இல்மன் நாஃபியா. அல்லாஹ் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் கல்வியில் நிறைய பரக்கத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப அழகான முறையில ஓதுனாங்க. இப்படி நம்ம ஓதுறத தர்ஜீவீதோடு தர்த்தீலோடு இன்ஷா அல்லாஹ் ஓதுறதுக்கு பழகிக்கிறணும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.